வெல்கம் டு ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறது கல்யாண வீடுகள் எல்லாம் பந்தியிலெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்பாரை கேட்டு கேட்டு வாங்கி சாப்பிட்றாங்க. அந்த மாதிரி சாம்பாரை நம்ம ரொம்ப டேஸ்டாகவும் ஈஸியாகவும் செஞ்சிடலாம். அதை எப்படி செய்யலாங்கிறத பற்றி நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்கலாம். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம சாம்பார் செய்ய ஆரம்பிச்சிடலாம். 1/4 கிலோ அளவுக்கு துவரம் பருப்பை நல்லா கழுவி இதெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். அதோட ஒரு 7-8 பல் பூண்டு அதையும் இதில் ஆட் பண்ணிட்டு ஒரு தக்காளியை 4 கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டுட்டு 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் அதையும் இதில் இப்போ ஆட் பண்ணிக்கிட்டு இதில் தண்ணி கொஞ்சம் மேலே இருக்கணும், பருப்புக்கு கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். அதோட கேஸ்ட்ரால் ஆயில் விளக்கெண்ணெய் 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கணும். நல்லா கிளறி விட்டு 2 இல்லை 3 விசிலை விட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணி தம் போகிற வரைக்கும் விட்டணும். இப்போ நம்ம கத்திரிக்காயை கட் பண்ணிக்கலாம். 1/4 கிலோ கத்திரிக்காய், 1/4 கிலோ முள்ளங்கி, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு இதை போட்டு தான் நம்ம சாம்பார் பண்ண போகிறோம். உங்கள்கிட்ட முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா முருங்கைக்காய் சேர்த்துங்க, ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். இப்போ கத்திரிக்காயை இந்த மாதிரி தான் கட் பண்ணணும், கோம்பு இருக்கிற மாதிரி நல்லா கட் பண்ணணும். அப்போ தான் காய் வெந்துடுச்சான்னு பார்க்கறதுக்கு நமக்கு வசதியாக இருக்கும். அதுக்காக இந்த கோம்பை வச்சு இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணிக்கணும். கத்திரிக்காய் வாங்கல ரொம்ப பெருசாக வாங்கக்கூடாது, முத்தின காயும் வாங்கக்கூடாது, பிஞ்சு காயாக சின்ன சின்னதாக வாங்கிக்கணும். அதுதான் நல்லா டேஸ்டாகவும் இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு குழந்தைங்களுக்கெல்லாம் பிடிக்கும். இப்போ கத்திரிக்காயை கட் பண்ண உடனே தண்ணியில் போட்டணும், இல்லை அப்படின்னா கருத்து போயிடும். அதனால உடனே தண்ணியில் போட்டணும். முள்ளங்கிய மேல் தோலை சீவிட்டு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கணும், தோலோட போடக்கூடாது. இந்த மாதிரி முள்ளங்கிய சீவி சின்ன சின்னதாக கட் பண்ணி அதையும் அதே தண்ணியில் போட்டலாம். உருளைக்கிழங்கு அதையும் நல்லா கழுவிட்டு கட் பண்ணி அதே தண்ணியில் போட்டு வச்சிடலாம். 2 ஸ்பூன் ஆயில் போட்டுக்கலாம். ஆயில் நல்லா சூடானோடனே 1 ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு போட்டுக்கலாம். கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரியணும். அதுக்கு முன்னாடி நம்ம மற்றதை எதையும் போடக்கூடாது. கடுகு உளுந்தம் பருப்பு நல்லா பொரிஞ்ச உடனேயே 1/2 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் போட்டுக்கலாம். வெந்தயம் அதிகமாக போட்டக்கூடாது, வெந்தயம் அதிகமாக போட்டோம்னா ஒரு கசப்புத்தன்மை இருக்கும். ஜீரகம் 1 ஸ்பூன் போட்டுக்கலாம். அதோட 100 கிராம் அளவுக்கு சின்ன வெங்காயம் அதையும் கட் பண்ணி போட்டுட்டு 2-3 காஞ்ச மிளகாயை கட் பண்ணி போட்டுக்கலாம். போட்டு நல்லா கிளறி விடணும். இது கொஞ்சம் நேரம் அப்படியே இருக்கட்டும், மீடியம் ஃப்ளேமில் அப்பப்போ கிளறி விடலாம். இப்போ கருவேப்பிலை கொஞ்சம் போட்டுக்கலாம், அதையும் போட்டு நல்லா கிளறி விடணும். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். 2-3 நிமிஷம் கிளறி விட்டுட்டு நம்ம ஏற்கனவே 1/4 கிலோ கத்திரிக்காய், 1/4 கிலோ முள்ளங்கி, 1/4 கிலோ உருளைக்கிழங்கு கட் பண்ணி தண்ணியில் போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அதை இப்போ இதில் ஆட் பண்ணிடலாம். ஆட் பண்ணி நல்லா கிளறி விடணும். இது ரொம்ப நல்லா டேஸ்டாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்கும். அதே மாதிரி உங்கள்கிட்ட முருங்கைக்காய் இருந்துச்சுன்னா 1 முருங்கைக்காயை கட் பண்ணி போட்டுருங்க. இப்போ நல்லா கிளறி விட்டலாம். 2-3 நிமிஷம் மீடியம் வீட்டில் வச்சு நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம மசாலா தூள்லாம் போட்டலாம். மசாலா தூள் வேற எதுவுமே தேவையில்லை, சக்தி சாம்பார் தூள் இல்லை நம்ம ஆச்சி சாம்பார் தூள் மட்டுமே போதும். அதுக்கு தேவையான அளவு காரத்துக்கு மிளகாய் தூள் போட்டாலே போதும், வேற எந்த இதுவும் தேவையில்லை, அதுவே ரொம்ப டேஸ்டா இருக்கும். 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள், 4 ஸ்பூன் சாம்பார் தூள், இது சக்தி சாம்பார் தூள். அதோட காரத்துக்கு தேவையான அளவு மிளகாய் தூள், எந்த அளவு காரம் தேவையோ அந்த அளவுக்கு மிளகாய் தூள் போட்டு நல்லா கிளறி விட்டாங்க. இந்த சமயத்துல சிம்ல வச்சுக்கணும், இல்லை அப்படின்னா கீழே இருக்கிற மசாலா தூள்லாம் கறிகிறோம். அதனால சிம்ல வச்சு நல்லா கிளறி விடணும். இதை ஒரு 2 நிமிஷம் கிளறி விட்டுட்டு தேவையான அளவு உப்பு, கொஞ்சம் இந்த காய்க்கு தேவையான அளவு உப்பை போட்டு கிளறி விடணும். நம்ம சேனல் பிடிச்சிருந்தா ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ நம்ம தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஆட் பண்ணல நம்ம காய்க்கு கொஞ்சம் மேலே இருக்கிற மாதிரி தண்ணி ஆட் பண்ணிக்கணும், அதிகமாக தண்ணி ஆட் பண்ண வேண்டாம். பார்த்தீங்களா, இந்த மாதிரி காய்க்கு ஈக்குவலா அல்லது காய்க்கு கொஞ்சம் மேலே இருக்க மாதிரி ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி இதை நல்லா
கிளறி விடணும். மசாலா எல்லாம் கரைகிற மாதிரி கலக்கிற மாதிரி நல்லா கிளறி விட்டு இதை மூடிடலாம். மூடிட்டு ஒரு 3 நிமிஷம் அப்படியே வேக விட்டுறணும். 3 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்ப திறந்து பார்த்தோம்னா காய் அரை வேக்காடு வெந்துருச்சு. பாத்தீங்களா? அரை வேக்காடு வெந்த உடனேயே நம்ம ஏற்கனவே பருப்பை குக்கர்ல போட்டு வச்சிருந்தோம் இல்லையா, அதை ஓப்பன் பண்ணி கரண்டியில நல்லா கிளறி விடணும். பாத்தீங்களா? பருப்பு நல்லா அருமையா வெந்திருக்கு. பருப்பு நல்லா எடுத்து பார்த்தோம்னா நல்லா விரிஞ்சு விரிஞ்சு இருக்கும். அதுதான் நல்லா வெந்ததுக்கான அடையாளம். இதை கரண்டியில போட்டு நல்லா கிளறினோம்னாலே மத்து போட்டு கடைஞ்ச மாதிரி இருக்கும். நம்ம மத்து போட்டெல்லாம் கடைய வேண்டியதில்லை, கரண்டியில கிண்டி விட்டாலே போதும். பாத்தீங்களா? அருமையா வந்துருச்சு. இந்த மாதிரி இருந்தா போதும். ரொம்ப கொல கொலன்னு செய்ய வேணாம். இது மீடியமா கரெக்டா இருக்கும். இதை எடுத்து நம்ம ஏற்கனவே காய் வேக போட்டிருக்கோம் இல்லையா, அதில் ஆட் பண்ணிக்கலாம். ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. காயில் ஆட் பண்ணிடணும். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டு இந்த சமயத்தில் நமக்கு சாம்பார் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு தண்ணியை ஆட் பண்ணிக்கணும். பருப்பை நல்லா கழுவி இதில் ஆட் பண்ணிக்கலாம். பார்த்தீங்களா? இந்த அளவுக்கு இருக்கணும். ரொம்ப தண்ணியா வச்சிங்கனாலும் நல்லா இருக்காது. அதனால இந்த அளவுக்கு இருக்கணும். காய்க்கு மேல கொஞ்சம் அதிகமா இருக்கலாம். நல்லா டேஸ்டா இருக்கும். நல்லா கொதிக்க விடணும். இது ஒரு 3-4 நிமிஷத்துக்கு மேல கொதிக்கணும். காய் நல்லா வேகணும். ஏற்கனவே குழம்பு வச்ச போட்ட கத்திரிக்காயை நசுக்கி பார்த்தா நசுங்கணும். இந்த சமயத்துல நம்ம லெமனுக்கு கொஞ்சம் சின்னதா புளிய கரைச்சி இதில் ஆட் பண்ணிக்கலாம். அதோட தேவையான அளவு உப்பு அதையும் இந்த சமயத்தில் ஆட் பண்ணிக்கணும். ஆட் பண்ணி நல்லா கிளறி விட்டணும். இது ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கிளறி விட்டு காயெல்லாம் நல்லா வெந்து பச்சை வாசனெல்லாம் போற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். ரெண்டாவது, நம்ம எந்த அளவுக்கு தண்ணி கலந்து வச்சோமோ அதை விட கொஞ்சம் குறையணும். அந்த அளவுக்கு கொதிக்க விடணும். அப்பதான் குழம்பு டேஸ்ட் கொடுக்கும். இல்லை அப்படின்னா டேஸ்டா இருக்காது. நம்ம சாம்பாருடைய அளவு குறையிற வரைக்கும் நல்லா கொதிக்க விடணும். கொதிச்ச உடனே சாம்பார் மனம் கம கமன்னு வரும். பார்த்தீங்களா? அருமையான சாம்பார் நமக்கு ரெடி ஆயிடுச்சு. இந்த சமயத்தில் லைட்டாக கொத்தமல்லி தூவி நம்ம ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அருமையான சாம்பார் நமக்கு ரெடி. ஃபேமிலி ரெசிபிஸ் தமிழ் சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை எனேபிள் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.